நான் இசைஞானி அவர்களோடு திருவாசகத்தை சிம்பொனியில் செய்த பொழுது சில கிறிஸ்தவ பழமை எண்ணம் கொண்டவர்களுக்கு வருத்தம், சிலருக்கு கோபமும் உண்டு. ஏன் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் திருவாசகத்தை படிக்க வேண்டும், மாணிக்க வாசகரை அறிய வேண்டும் என்று கேட்டபோது, இதை பல மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன், இங்கும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருவாசகத்தை படிக்கவில்லை என்றால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல, ஜெகத்கஸ்பாருக்கு தான் இழப்பு இல்லையா? அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் திருவாசகத்தையோ அல்லது நாவுக்கரசரையோ சம்பந்தரையோ படிக்கவில்லை என்றால் இழப்பு சைவத்திற்கு அல்ல, இழப்பு கிறிஸ்தவர்களுக்கு. இந்து சமயத்தவர்கள் பைபிளை படிக்கவில்லை என்றால் இழப்பு பைபிளுக்கு அல்ல, இந்து சமயத்தவர்களுக்குத்தான் இழப்பு. எல்லோரும் அதே போலத்தான், அப்படித்தான் நான் சொன்னேன், எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். யார் ஒருவர் தங்கள் மதத்தை ஆழமாக படித்து அறிந்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி ஒருபோதும் அச்சப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வேரோடியவர்கள். ஒரு இறைவன் என்கின்ற அந்த கோட்பாடு, அந்த ஒரு இறைவன் கோட்பாட்டிற்குள்ளும் பன்முகத்தையும் ஏற்றுக்கொண்ட அந்த கோட்பாடு, அது சிவபுராணத்தினுடைய முதல் வரிகளிலே வருது, இடையில் வருவதல்ல. சிவபுராணத்தினுடைய முதல் வரிகளிலேயே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதைத்தான் நீட்சியாக அடுத்தடுத்த பாடல்களில் வந்து கொண்டே இருக்கும். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பி, அந்த பாடலில் வருவதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை நான் நீ கேட்டிருப்பீங்க, சோசியல் மீடியா எல்லாம் கேட்டிருப்பீங்க.